சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி சாய் சமையலில் நான் ஒரு போண்டா பண்ண போகிறேன். அது என்ன போண்டான்னு சொல்கிறேன். அதில் நமக்கு தேவையான அளவு கடலை மாவு, வச்சுக்கிடுவோம். இதில் தேவையான அளவு பொடி உப்பு, அளவு நம்ம காரத்துக்கு தக்கன சில்லி பொடி, ருசிக்கு ஏற்ப பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் போடுங்க, நல்லது உடம்புக்கு. இது கொஞ்சம் கஸ்தூரி மெந்தி நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம கலர் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டுக்கு தானே, அதனால கலர் பொடி போடலை. இது வெள்ளைப்பூடை தனியாக அரைச்சிருக்கேன், வெள்ளைப்பூடு மட்டும் போட போகிறேன். வெள்ளைப்பூடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் போட்டுக்குவோம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிருவோம். பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும், காணாது. இது நல்லா நெருத்தியாக வரணும், அப்போ தான் போண்டாக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே அந்த சீரகம், நம்ம போட்ட கஸ்தூரி மெந்தி எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்படி இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுதான். இதில் நம்ம ஒரு மொறுமொறுப்பு கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு அரிசி பொடி, இந்த கொஞ்சம் அரிசி பொடி போட்டு அவ்வளோதான். இதில் உப்பு சரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இது இருக்கட்டும். என்ன போண்டான்னு இப்போ நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. மாவு அப்படியே இருக்கட்டும். இப்படி கட் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி கட் பண்ணிக்கிடுவோம். எண்ணெயை இங்கிட்டு காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு
வச்சுக்கிட்டோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே இந்த மாவு இருக்குல்ல, காஞ்சிருச்சு. இதில் போட்டு எடுக்க போகிறோம். முட்டை போண்டாவுக்கு இப்படி செய்யணும். முழுசாக போட்டாலும் சரி, முழுசாக போட்டால் சரி வராது. அதனால நாங்கள் இப்படி போடுவோம். இப்படியும் போடலான்னு, சரி வராதுன்னு இல்லை, இப்படியும் போட்டால் நல்லாயிருக்கும். சைடிஷாகவும் வச்சுக்கோங்க, இல்லை டீக்கு திண்டியாகவும் வச்சுக்கோங்க. எதுனாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லா பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டிருக்கோம். கஸ்தூரி மெந்தி. உங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சமையல் தெரியாதவங்க கூட சமையல் கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். வேகட்டும். அரி இருக்கு, நொறுக்கி கொண்டாந்துருக்காரு. முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி
நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒத்த மறந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிச்ச ரெசிபி, பெரிய ஆள்லேருந்து சின்ன பிள்ளை வரை எல்லோரும் சாப்பிடலாம். அதுக்கு நான் இது வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸு. கடையில் வாங்கினது தான், நான் வீட்டில் செய்யலை. வீட்டில் செஞ்சது காலி ஆயிடுச்சு. அதனால் நான் வீடியோ எல்லாம் பண்ணுறதெல்லாம் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு அடிக்கடி போடுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.